இப்போ அவங்க ஃபேர் நீட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நீ பேன் நீட்டு தானே, நீ போராட வேண்டியதானே எஸ்எஃப்ஐ டைபிலாம். சரிப்பா, போன 5 வருஷமா நீட் இருந்துச்சுல்ல. அப்போ ஏன் போராடல? ஜனநாயகன் பார்த்தவங்கள ஜோக்கர்னு எதுக்கு இங்கே வந்து பதிவு பண்ணுறீங்க? நீட்டுக்கான போராட்டம் மாணவர் போராட்டத்தை முதல்வருக்கு எதிரான இதை இங்கே ஒரு சக்திகள் மாற்றுது, இதை எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மைக்க பிடிக்கிட்டாங்க. மாணவர்களில் 2 டீம் இருந்தது. ஒன்று ஜனநாயகனை பற்றி இவங்க பேசும்போது ஆரவாரம், இன்னொன்று டவுன். அதான் இந்த டீம் தான் சொல்கிறேன். நான் தான் பாலநிலத்திலிருந்து எதுக்கு துரத்தி விட்டாங்க உங்களை? சரி, பாலநிலத்தில் துரத்தி விட்டாங்க, அறிவாளத்தை உட்காந்து வேண்டியதானே? இல்லை, இந்த போராட்டத்தை தொடர வேண்டியதானே? பேன் நீட் ஆகிற வரைக்கும். ஏன் விஷயம் அது இல்லை. இந்த போராட்டத்தை நம்ம பூந்து நம்ம வசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே பூந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா. திமுக வந்து மறைமுகமாவே தாவேகா கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்களா? திமுக மறைமுகமாக உடைக்க வேண்டாம், நேர்முகமாக உடைக்கலாம். இவங்க தான் நேரடியாக தானே பண்ணுறாங்க. இதே சண்முகத்தை நான் கேட்குறேன், அந்த தூய்மை பணியாளர்கள் 13 நாள் பெண்கள் நைட் அண்ட் டே ஒரு இடத்துல கிடந்தாங்க. போய் பார்த்தீங்களா சண்முகம்? சரி, ஒரு நாள் சம்பிரதாயத்துக்கு போய் பார்த்தோமே அப்படின்னா என்னைக்கு பார்த்து அன்னைக்கு போனோமே, அதான் ஒரு நாள் சம்பிரதாயம். ஏன்னா இந்த கேள்வி வந்துடக்கூடாது. அவங்கள எப்படிங்க கைது பண்ணி அப்புறப்படுத்தினாங்க? குண்டு கட்டா தூக்கிட்டு போய். விஜய் ஒரு மேட்டருக்கு ஒரு இதே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டுமே, இந்த சண்முகமோ இவங்களும் அந்த எண்ணெயில் போட்ட கடுகு கொந்தளிக்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி துடிப்பாங்க. இதுதான் விஷயம். இவர்களுக்கு இஷ்யூலாம் கணக்கு இல்லை, யார் பண்ணுறாங்கிறது தான் கணக்கு. அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கூலி போட பார்த்ததை நீங்கள் அவ்வளோ கண்டிச்சிருக்கணும். வாயை பூடிட்டு இருந்தாங்க, வாயை திறக்கலங்க, எதாவது பண்ணாங்க. சென்னை 4000 கோடி ரூபான்ட்டு வெள்ளத்தில் மிதந்தது, வாயை திறக்கல. இவர்கள் மேயர்கள் ஒன்றுமே, அதாவது இவங்களுடைய கவுன்சிலர் ஒன்றுமே வாயை திறக்கல. இதுதான் இவர்களுடைய இதுனா இப்படி நடந்து தான் இவர்களுக்கு மரியாதையே போயிடுச்சு. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த ஸ்டேட்டுக்கு வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. ஜனநாயகன் படம் அந்த போஸ்டர் கிழிச்சிட்டா இவருக்கு ஏதாவது ஆகிடுமா? வெடிகுண்டு வச்சுருவாங்க. போஸ்டர் கிழிச்சு சுட்டி அடிச்சாங்கன்னா வெடிச்சிருமா? நீங்கள் காவிரி இது ஒரு கலவரம் நடந்த ஞாபகம் இருக்குதா? தமிழ்நாடு ஆம்னி பஸ் எல்லாம் கொளுத்துனாங்க, ஒரு 100 பஸ்ஸுக்கிட்ட கொளுத்துனாங்க. அந்த மாதிரியா நடக்குது? C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அந்த நிகழ்ச்சி நடந்தப்பவே நிறைய விமர்சனங்கள் இதுவாதான் வந்திருந்தது. அதான் உருட்டுறது. காக்ரோச் போராட்டத்துக்கு எதுக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இடம் கொடுத்தீங்க? சரி, கொடுத்தீங்க, தேசிய அளவிலான போராட்டம்னு கொடுத்தீங்க. அதில் என்ன விஜயை திட்டுறது? அதையே அனுமதிச்சிங்க. முதல்வரை திட்டி, முதல்வரை பற்றி ப்ளக்கார்டு வச்சு வந்தவங்க எல்லாம் திமுக கும்பல் முதல்வரை திட்டி தான் அந்த அஜெண்டாவே அங்கே பேசுகிறாங்க. மாணவர்களுடைய போராட்டமாக தானே அது பார்க்கப்பட்டது. ஆனால் அது மாணவர்கள் போராட்டம் கிடையாது. மாணவர்கள் போர்வாங்க. அதையும் வந்து போராட்ட குழு கடுமையா அவங்க திட்டினாங்கல்ல சார், வேண்டாம் ஜென்சி இந்த போராட்டத்துக்கு ஏன் இன்னொரு முத்திரையை கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. யாரை கேட்டாங்க? அங்க வந்திருந்த அந்த ஜென்சி அதான் யார் வந்திருந்தா? ஜூலி அப்புறமா மேடையில பேசுனாங்க, பாத்தீங்களா? அச்சமில்லை என்பது பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். அப்புறம் இந்த கேள்வி அப்படிதான் இருக்கும் அப்படின்றப்ப, ஆனா போராட்ட குழு அவங்கள விமர்சனம் நான் கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? ஜென்சியா வந்தீங்க, வெளியே போங்கன்னு சொன்னாங்க. யார சொன்னாங்கன்னு? ஜென்சி கூட்ட தலைவி யாரு சொல்லுங்க. தலைவிலாம் அவங்கள சொல்ல முடியாது சார். ஜென்சினா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது யார் இப்ப சொல்லுங்க, இல்ல வேற யாரா சொல்லுங்க, ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. ஜூலி வந்து தலைவின்னு சொல்லுங்க. ஆனா அது வேணாம், தலைவிலாம் இல்ல, விட்டுருங்க, ஏதாவது அழிச்சிருங்க, ரப்பர் போட்டு அழிச்சிருங்க. ஜூலி விட்டுருங்க. 3 பேர் சொல்லுங்க ஜென்சி கூட்டத்தில். ஜூலி பேர் தான் சார் வரும். ஜூலி தான் இல்லையாங்க ஜென்சில, வேற யாரா 3 பேர் சொல்லுங்க. சொல்ல வரல. அப்ப ஜூலி தானே தலைவி. அவங்க தானே அடையாளமா அந்த மாதிரி தான் வந்து பேசினுக்கிறாங்க. அப்ப அவங்கள வெளியே போக சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவங்க மேடையில் பேசுறாங்க தெரியுதா? அவரு அந்த தொப்பி போட்டுருந்தார ஒமரு, அவர் அமிச்சிட்டாரு. அப்புறம் அவர் என்ன நீ நினைச்சுனுக்குற, நாங்க எங்க இதை கொண்டு திணிக்கலான்னு பார்த்தா நீ என்ன தனியா இது பண்ற, அதெல்லாம் பேச விடுன்னு அப்புறம் அவர் பேச விடுறாரு. அங்க வந்து சனம் செட்டி பேசுறாங்க. அவங்க நியாயமான கேள்வி கேட்குறாங்க. ஏம்பா, இங்கே வந்து காக்ரோச் போராட்டம், பேன் நீட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, நானும் அதில் உடன்படுறேன். ஆனால் ஜனநாயகன் பார்த்தவங்கள ஜோக்கர்னு எதுக்கு இங்கே வந்து பதிவு பண்ணுறீங்க? சினிமா துறையை சேர்ந்த வெற்றிமாறன் எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அவரையும் சேர்த்து கிண்டல் பண்ணுறீங்களா? இங்கே எங்கே ஜனநாயகன் வந்ததுன்னு கேட்குறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? நான் கூட ஜனநாயகம் பார்த்துட்டு வந்தேன். இது எப்படி சரியாக இருக்கும்? நீட்டுக்கான போராட்டம் மாணவர் போராட்டத்தை முதல்வருக்கு எதிரான இதை இங்கே ஒரு சக்திகள் மாற்றுது, இதை எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு
மைக்கை பிடிங்கிட்டாங்க, சுற்றி சூழ்ந்து நின்றுக்கிட்டாங்க, அமுச்சு விட்டாங்க. அப்புறமா அவர் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இடதுசாரி தலைவர்கள் மூலியமாக அரசியல் படுத்தி விட்டு அவர்களிடம் மைக்கை தரலாம் என்று இருந்தோம், அவர் போய்விட்டார்னு உருட்டுறாங்க. பேசுகிறாங்களா, பேச விட்டு அப்புறம் பதில் கூட சொல்லிக்கங்க, அவங்கள அமுச்சு விட்டு கூட சொல்லிக்கங்க, அந்த அம்மா பார்வை தப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு. இது ஒன்று. மாணவர்கள் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அதனாலதான் மாணவர்கள 2 டீம் இருந்தது. ஒன்று ஜனநாயகனை பற்றி அவங்க பேசும்போது ஆரவாரம், இன்னொன்று டவுன் டவுன். அதான் இந்த டீம் தான் சொல்கிறேன் நான் தான். நீங்கள் காக்கரோச்சி போராட்டம் ஆரம்பித்த அன்னைக்கு இவர்கள் கூப்பிட்டு இங்கே இடம் கொடுத்தாங்க. மறுநாள் எத்தனை பேர் உட்காந்துதான்? கம்மியாக தான் இருந்தது. எவ்வளோ பேர், எத்தனை பூச்சிகள்? கிட்டத்தட்ட ஒரு 20-30 20 கரப்பாம்பூச்சிகள் தேமேன்னு உட்காந்துருந்தானுங்க. மறுநாள் பூரான், பல்லி, தேளு, நட்டுவாகிலி என்னென்னமோ வந்து உள்ளே வந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா, கண்டது பேசு. இதுதான் நடந்தது. இதில் மாணவர்கள் இது, இதில் மாணவர்கள் போராட்டம் டெல்லியில் பரவுது, பெருசாகுது. இதில் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த மாணவர்களை நம்ம கையில் எடுக்க முடியுமா? ஏன்னா இவங்க, நான் என்ன கேட்குறேன், பேன் நீட் பண்ணீங்கல்ல, அவங்க ஃபேர் நீட்டுன்னு பண்ணாங்க, கோரிக்கை நிறைவேறிச்சு, கரப்பாம்பூச்சிகள் பறந்து போய்விட்டது. நீங்கள் பேன் நீட்டு தானே நடத்துனீங்க, ஏன் இப்போ நடத்த மாட்டேங்கிறீங்க? சரி, இப்பயும் மதிமுக தாய் கழகத்துல மாணவர்கள் சில பேர் போராடிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் எப்படி அதை ப்ரொபகண்டா பண்ணீங்க? தமிழகம் முழுவதும் மாணவர்கள் கொந்தளிப்பு, அது இது. பால நிலத்திலேருந்து எதுக்கு துரத்தி விட்டாங்க உங்களை? சரி, பால நிலத்தில் துரத்தி விட்டாங்க, அறிவாளத்தில் போய் உட்காந்துக்க வேண்டியதானே? இல்லை, அந்த போராட்டத்தை தொடர வேண்டியதானே பேன் நீட் ஆகிற வரைக்கும்? ஏன்? விஷயம் அது இல்லை. இந்த போராட்டத்தை நம்ம பூந்து நம்ம வசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே பூந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா. ரஞ்சித்து பார்த்தீங்கன்னா 8 SC அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் தான் பட்டியலின அமைச்சராக பட்டியலின மக்களை பற்றி பேசுகிறார், மீதி 7 பேர் பேசவில்லை. இதுக்கும் நீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, இந்த கேள்வியை போன கவர்மெண்ட்டில் ஏன்பா எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பட்டியலின அமைச்சர்கள் வேலை இது கொடுத்த? அந்த இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் எங்கேயாவது பட்டியலின மக்களை பற்றி பேசுகிறாரா? ஏதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை வெற்றிமாறன் இவ்வளோ துள்ளிட்டு வந்தார், போன கவர்மெண்ட்டில் என்ன துள்ளிட்டு வந்தார்? ஏன்னா படம் அவங்க இதில் தான் ரிலீஸ் ஆச்சு, 2 படமும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா. 8 பட்டியலின அமைச்சர்னா 7 பேர் ஏன் வன்னியரசு பேசுகிறாருன்னா, அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர். அவர் இயற்கையாகவே அவங்க கட்சி பட்டியலின மக்களுக்கான கட்சி, அவர் அதை கொஞ்சம் ஓங்கி நின்று பேசுகிறாரு. ஆனால் முதல்வரே MC ராஜா ஹாஸ்டல் போகிறார், இவங்க சொல்லியா போனார்? போய் பார்த்தாரு, என்னென்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு, ஒரு முதல்வரே போகிறார். சரி, மீதி 7 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை அமைச்சர்கள், அது சார்ந்து தானே இயங்க முடியும். அவங்க டெய்லி உட்காந்து பட்டியலினம் 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 பட்டியலினம்னா என்ன பண்ணுவாங்க? அவரே அமுச்சு விட்ருவார். ஏன்பா உன்னை நான் எதுக்கு போட்டேன், அந்த துறையை டெவலப் பண்ணா, நீ உட்காந்து இதை பேசினுக்கிற, நீ போய் அதை பாரு அப்படின்னு தான். அது அந்த துறையில் அவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்களா, அதில் மக்களுக்கு என்ன பண்ண, இதுதான் ஒவ்வொரு துறை அமைச்சர் கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ ரஞ்சித்துடைய வாதம் ஒன்றும் இல்லாமல் போதா? 8 பேரில் 8 பேருக்கு கொடுக்குறாங்க, அதில் கேபினெட்டு, நல்ல கேபினெட்லாம் 8 பட்டியலினம் கிடைக்குதுன்னா அதில் அவங்க சிறப்பாக செயல்படுறது தானே வரவேற்க தகுந்த விஷயம். அப்போ அவர் அஜெண்டா அது. ஒவ்வொருத்தர் அஜெண்டாவும் அந்த மாதிரி திமுக அஜெண்டா விஜய் இது மூலிமா விஜயை ஃபோக்கஸ் பண்ணி திட்ட வைக்கணும் அப்படின்றது. காக்கரோச்சி போராட்டம் ஃபேர் நீட்டு அங்கே டெல்லியில் முடிஞ்சுன்னா அவங்க போயிட்டாங்க, இவர்களால் எதுவும் நடத்த முடியல. இங்கே இது ஒரு பார்ட்டு. டைஃபி SFI, அதாவது CPM, அவங்களுக்கு CPIக்கு உள்ளே வந்து உட்காரது கௌரவ குறைச்சல். உடனே அவங்க வந்து நீட்டு பேன் நீட்டுன்னு. பேன் நீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்கள் கோரிக்கையே அது கிடையாது. கேரளாவில் வலுவாக இருக்கிறது CPM CPI. அங்கே என்ன போராட்டம்? ஃபேர் நீட். அகில இந்த லெவலில் என்ன கேட்குறாங்களோ, நீட் தேர்வை முறைப்படுத்து, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு, இதுதான். அதே கோரிக்கை கேரளாவில் SFI, டைஃபி, AIYF, ASF இவங்கெல்லாம் போராடுறாங்க. இங்கே பேன் நீட்டுன்னு இங்கே கோரிக்கை வைக்கிறது திமுக. அப்போ இவர்கள் அப்படியே நான் சொன்னேன்ல அந்த பாசம். அப்போ சரி பேன் நீட்டுப்பா, அவங்க ஃபேர் நீட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க, நீ பேன் நீட்டு தானே, நீ போராட வேண்டியதானே SFI டைஃபிலாம். சரிப்பா, போன 5 வருஷமா நீட்டு இருந்துச்சுல்ல? அப்போ ஏன் போராடல? அது கூட வேணாம். மாணவர்களை அடித்தால் எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் சொன்னது யாரு? முன்னாள் முதல்வர். இல்லைங்க, சண்முகமே சொன்னாருங்க. இப்போ சொல்கிறேன், மாணவர்களை அடித்தால் தாவேகாக அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும், போராடுபவர்களை கைது செய்வதா, இப்படி போலீஸ் அராஜகம்
பேசினாரா இல்லையா? இவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? தாவேகா கூட்டணியில இருக்காங்க. சரி, இதுதான் திமுக வந்து மறைமுகமாவே தாவேகா கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்களா? திமுக மறைமுகமாக உடைக்க வேண்டாம், நேர்முகமாக உடைக்கலாம். இவங்க தான் நேரடியாக தானே பண்ணுறாங்க. இதே சண்முகத்தை நான் கேட்குறேன், அந்த தூய்மை பணியாளர்கள் 13 நாள் பெண்கள் நைட் அண்ட் டே ஒரு இடத்துல கிடந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாப்பாடு தண்ணி அவ்வளோ கஷ்டம். போய் பார்த்தீங்களா சண்முகம்? சரி, ஒரு நாள் சம்பிரதாயத்துக்கு போய் பார்த்தோமே அப்படின்னா என்னைக்கு அன்னைக்கு போனோமே, அதான் ஒரு நாள் சம்பிரதாயம். ஏன்னா இந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்னு அவங்கள எப்படிங்க கைது பண்ணி அப்புறப்படுத்தினாங்க? குண்டு கட்டா தூக்கிட்டு போய். ஏன் அன்னைக்கு அவருக்கு கோவம் வரவே இல்லை? இதே மாதிரி அங்கே பேசிடணும்ல. போராடுபவர்கள், அதுவும் பெண்கள், அவர்களை இந்த மாதிரி குண்டுகட்டாக கைது செய்கிறீர்களே, இப்படிலாம் செய்தால் உங்களுக்கு அளித்து வரும் ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும், பண்ணிக்கோன்றுவாங்க. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. வேற என்ன சார், இப்ப இந்த மாதிரியான மாற்றத்துக்கு என்ன காரணம் சார்? காரணம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது தான். இவர்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. இவர்கள் தலைமை இவர்களை மிரட்டி தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்கு. அப்போ வேண்டாத வீட்டுக்கு போன மருமகள் மாதிரி போயிருக்காங்க. அப்போ அவங்க விடவும் மாட்டிக்கிறாங்க. எனக்கும் இஷ்டம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எதையாவது குண்டகலப்பை வேலை பண்ணினே இருப்பேன். அதுதான் இது. கேட்டால் கருத்து சுதந்திரம். அப்போ 5 வருஷமா என்ன பண்ணியிருந்தீங்க? சிலுவையில் சுமந்துருந்தீங்க. 5 வருஷம் ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? இதோட கொடுமை என்ன தெரியுமா? கலைஞருக்கு நாணய வெளியீட்டு விழா. அந்த நாணயன்றது சாதாரண மேட்டருங்க. அது வந்து ஒரு மரியாதைக்கு ரிசர்வ் பேங்க்கு ஒரு 100 நாணயம் 200 நாணயம் வெளியிடும். அந்த நாணயம் வந்து ஒரு மண்ணும் கிடையாது, 100 ரூபா. இதில் கலைஞர் உருவம் பொறிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் வெளியிட்டிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லா தலைவர்களும், அண்ணா, இதெல்லாம். அப்போ எம்ஜிஆருக்கு வெளியிட்டது ஏன் பெரிய விழாவாக நடத்தலை? ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டது ஏன் பெரிய விழாவாக நடத்தலை? அண்ணாவுக்கு வெளியிட்டதை திமுகவே சாதாரணமாக இது பண்ணிச்சே, ஏன் கலைஞருக்கு மட்டும்? அப்படின்னா அங்கே தான் வருது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம். இது ஆசியாவுக்கே கிடைத்த பெரும் வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் உருட்டினாங்க. ரிசர்வ் பேங்கு ஒரு 100 நாணயம் வெளியிடுறான், அதை வாங்கி அதையும் 10,000 ரூபாய்க்கெலாம் விற்றாங்க. அது ஒரு தனி கதை. டிஸ்ட்ரிபியூட் அவ்வளோதான். இதை அறிவாலயத்தில் சின்ன ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிற கூட பெரிய விஷயம் கிடையாது இது. ஆனால் இதை ஒரு அரசு விழாவாக மாற்றி அந்த அரசு விழாவில் ராஜ்நாத் சிங்கை பாஜக எந்த பாசிச சொல்கிறாங்களோ அவங்கள வர வச்சு நாணயத்தை வெளியிட்டாங்களா? இது பற்றி கேள்வி வந்து என்ன சொன்னாங்க? இது ஒரு மத்திய அரசு விழான்னாங்க. என்னது மத்திய அரசு விழாவா? எங்கே இந்த மத்திய அரசு விழான்னு எல்முருகன்லாம் என்ன மத்திய அரசு விழா? இது ஒரு நாணயம் வெளியிட்டு சாதாரண நாணயம் மாட்டுறது. இதுக்கெல்லாம் அந்த மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். யார்? எல்முருகன். ஒன்றும் இல்லை, இது வந்து நாங்கள் என்னாங்க அந்த இவர் வந்தப்போ நீங்கள் எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி விஜய் ஒரு மேட்ருக்கு ஒரு இதே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டுமே, இந்த சண்முகமும் இவங்களும் அந்த எண்ணெயில் போட்ட கடுகு கொந்தளிக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி துடிப்பாங்க. இதுதான் விஷயம். இவர்களுக்கு இஷ்யூலாம் கணக்கு இல்லை, யார் பண்ணுறாங்கன்றதான் கணக்கு. அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு இதே இது நடந்துருந்து அன்னைக்கு கூலி போட பார்த்ததை நீங்கள் அவ்வளோ கண்டிச்சிருக்கணும். வாயை மூடிட்டு இருந்தாங்க, வாயை திறக்கலைங்க, எதாவது பண்ணாங்க, ஒரு எதிர்ப்பு காமிக்கல. இதுதான் இவர்கள் நிலைமை. சென்னை 4000 கோடி ரூபான்ட்டு வெள்ளத்தில் மிதந்தது, வாயை திறக்கலை. மேயர்கள், இவர்கள் மேயர்கள் ஒன்றுமே, அதாவது இவங்களுடைய கவுன்சிலர்கள் ஒன்றுமே வாயை திறக்கலை. இதுதான் இவர்களுடைய இது இப்படி நடந்து தான் இவர்களுக்கு மரியாதையே போயிடுச்சு. மேகதாது விவகாரத்துல தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாருமே கர்நாடகா போகக்கூடாது முதல்வர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் கர்நாடகாலையும் இப்ப சூழல் சரியில்லை, வர வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சரே சொல்லிட்டார், கர்நாடகா முதலமைச்சர். இந்த ஒரு விவகாரத்துல தமிழ்நாடு எப்படி கையாளணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவரு முதல்ல பண்ணது கரெக்டு. ராகுல் காந்தி தான் பேசியிருக்காப்புல, டிகேஎஸ்ட சொல்லி டிகேஎஸ்சி இவருக்கு அழைப்புதல் கொடுத்து இவரும் வர்றேன்ட்டார். ஒரு பிரச்சனை ஓடுது, சரி 2 முதலமைச்சர்கள் சந்திச்சா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவர்கள் எல்லாம் வழக்கம் போல் குதிக்க ஆரம்பித்தாங்க, எங்கள் கிரெடிட் விஜய்க்கு போயிடுமோன்னு. அப்போ நம்மளாம் கூட சொல்லியிருந்தோம், கரெக்டு தான், அவர் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் முந்தா நாள் காவிரி மேலாண்மை ஆணையம், இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகும் காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டத்தில் 4.5 TMC தண்ணியை தமிழ்நாடு திறந்து விடுக்கணும், திறந்து விட முடியாது, இது மேல்முறையீடு போவேன்னு அவர் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்த உடனே இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கோம். இவர் இதை ஏதோ ஒரு கெயின் பண்ணான்னு அப்போவும் தப்பான முடிவு. உடனே அறிவிச்சிருக்கணும் வரமாட்டோம். இவ்வளோ நடந்து ஒரு நல்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகலான்னு நினைக்கிறப்போ ஆணையம் சொன்ன இதை கூட நீ நிறைவேற்றலன்னு நான் அவங்கள்ட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினா இருக்க போகுது? ஆணையத்தையே நீங்கள் மதிக்கலை, நான் வரலன்னு சொல்லியிருந்தாருன்னா பெரிய கௌரவமாக இருக்கும் அவருக்கு.
இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம போகலான்னு எல்லாம் ரெடி பண்ணுகிறாரு. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைனா, ராகுல் சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இது வந்தால் விஜய் ஸ்கோர் பண்ணுவார், நமக்கு இன்னும் சிக்கல். பாஜக இது அங்கே இருக்க லோக்கல் பாஜக கூடி கொலாவுறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சரோட கொண்டு போனாங்கன்னா தேர்தலில் சிக்கலாகிடும். அப்படி இப்படின்னு இங்கே சூழல் சரியில்லை. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த ஸ்டேட்டுக்கு வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. ஜனநாயகன் படம் அந்த போஸ்டர்லாம் போஸ்டர் கிழிச்சிட்டா இவருக்கு ஏதாவது ஆகிடுமா? வெடிகுண்டு வச்சுருவாங்களா? போஸ்டர் கிழிச்சு சுருட்டி அடிச்சாங்கன்னா வெடிச்சிடுமா? நீங்கள் காவிரி இது ஒரு கலவரம் நடந்தது ஞாபகம் இருக்குதா? தமிழ்நாடு ஆம்னி பஸ் எல்லாம் கொளுத்துனாங்க, ஒரு 100 பஸ்ஸுக்கிட்ட கொளுத்துனாங்க. அந்த மாதிரியா நடக்குது? சரிங்க, அப்படி கலவரமே நடந்தாலும் ஒரு முதலமைச்சர் வந்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? என்ன பேசுகிறீங்க? வீரப்பனை தூக்கிட்டு ராஜ்குமாரை தூக்கிட்டு போனப்போ நடக்காத விஷயமா அது? அதனால் இதெல்லாம் கணக்கு இல்லை. அவருக்கு இதுதான் பிரச்சனை. விஜய் வந்து இது பண்ணால் பாஜக லோக்கல் அரசியல் பண்ணும். எதுக்கு வம்பு? நீங்கள் வராதிங்க, சூழல் சரியில்லை. இது ஒரு கிட்டத்தட்ட பின்னடைவு மாதிரி தான். இவர் நேற்று அறிவிச்சிடணும் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த பொறுமையா கையாண்டது தாவேக்காக்கு ஒரு செட்பேக்கா மாறி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், செட்பேக் தான். இதை திமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த மேகதாது விஷயத்துல தாவேக்கா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. வேணா 1-2 லிட்டரு பூஸ்ட் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, ஸ்பீடாக போவாங்க. எது பண்ணாலும் அதாங்க பேசின்னு இருப்பாங்க. இவங்க என்ன 5 வருஷம் மேகதாட்டு பிரச்சனை இருந்தது, 40 MP வச்சுருந்தாங்க. ஒரு நாளாவது பார்லிமெண்ட்டில் அந்த பிரச்சனையை எழுப்புனாங்க. நானே பல தடவை கேட்டிருக்கேன். பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாலே மாப்பிள்ள அப்புறம் என்ன கட்லெட்டா சம்சாவா? இல்லை கட்லெட்டு புதினா சட்னியா? அப்போ இருத வரேன். எஸ்ஐஆர் ஏய் சபை ஒத்தி வைக்கப்படியே வேற மாப்பிள்ள போகலாம். இதுதான் டெய்லி நேற்று வரைக்கும் இன்னை வரைக்கும் அதான் பண்ணுறாங்க. ஒரு உருப்படியான விஷயம் பார்லிமெண்ட்டில் இவங்க போய் பேசியிருக்காங்கன்னு சரித்திரமே இல்லை. ஏடிஎம்கே பண்ணியிருக்குது. 34 MPகளை வச்சுக்கிட்டு 10-12 நாள் பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சாங்க காவிரி இஷ்யூவில். நீங்கள் என்ன பண்ணீங்க மேகதாட்டு விவகாரத்தில்? இப்போ வந்துட்டு மேகதாட்டுன்னு கதை விட்டுருக்கிறீங்க. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.